தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிளவுகள் ஏற்படுவது தாய்தான் இதற்கு முக்கிய காரணம். பைபிள் விளக்கம் தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் இறைத்திருவார்த்தைகள் 5, 6, 34, 38, 41, 42, 43, 44 மற்றும் 45. ஈசாக்கு தன் குமாரனாகிய யாசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய யாசாவை அழைத்து. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். யாக்கோப்பை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோப்பை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோப்பை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனிய மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். ஆமேன். பாருங்க, இந்த ரெபெக்காள் செய்கிறதையும் செஞ்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு சின்ன பையனையும் பெரிய பையனையும் எப்படி இழக்கிறது? இப்போ இவங்க செய்தது தப்பு தானே. இப்போ இதனால் பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கணவன்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தது பெரிய தப்பு தானே. ரெண்டு பேருக்குமே சமமாக தானே கொடுத்துருக்கணும். அப்போ இந்த கோபம் வந்து யாருக்கு இருக்குது? ஏசாவுக்கு இருக்குது. ஏசாவுக்கு இருந்ததுனால தான் அப்பா எப்போ சாவுவார், அப்போ சாவும் பொழுது தன்னுடைய சகோதரன் வருவான், அவனை நம்ம கொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தில் நினைக்கிறாரு. இது வந்து ரெபெக்காளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ சொல்லப்படும் பொழுது அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய இளைய குமாரனை யாக்கோப்பை, நீ போயிட்டு என் சகோதரன் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இரு, அவன் கோபம் தனியை மட்டும் நான் உனக்கு ஆள் சொல்லி அனுப்புகிறேன், நீ அப்போ வந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சமாதானமும் பண்ண வருது. அப்போ இந்த பிளவும் பண்ணுது, சமாதானமும் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. அப்போ வந்துட்டு இந்த இப்படி வந்து அவங்க செய்திருக்கக்கூடாது. முறையாக பார்த்தாக்கா கடவுள் விருப்ப பிரகாரம் உள்ளதை பகிர்ந்து சாப்பிடணும்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, பெரியவன் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து கணவன் மூலியமாக சின்ன பையனுக்கு வாங்கி கொடுத்துருது. இதனால் அவனுக்கு கோபம் தானே வரும், கண்டிப்பாக கோபம் வரும். அந்த கோபம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணுற அளவுக்கு மனசில் இருதயத்தில் நினைக்கிறாரு. அப்போ இதுக்கு காரணம் யார்? தாய் தான். அப்போ இது போல் செய்யக்கூடாது என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த ஏசா வந்துட்டு கடைசி நாளில் வரும்பொழுது மிக ஆசீர்வாதத்தோடு தான் வருவார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நொந்து கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் இழந்து தனியாகவே சம்பாதிக்குவார். ஆண்டவர் அவரையும் கூட ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளவு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தாய் தான். அப்போது இந்த மாதிரி தாய்கள் இருந்தால் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ள இறை ஆசீர்வாதம் மட்டுமே தங்கும் என்பது உறுதி. எனவே இந்த ரெபெக்காளை போல இல்லாமல் நாம் ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக தாழ்மை என்ற எண்ணத்தை மனதில் வைத்து சிந்தித்து ஒற்றுமையை மட்டுமே குடும்பத்தில் காண முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.